சரி, இப்போ நான் ஒரு கேள்வி இப்படி கேட்குறேன். இதெல்லாம் பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். இப்படி கேட்குறேன், ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் ஒலிக்கிறது அப்படின்றாங்க. ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் ஒலிக்கும். அது மாதிரி ஒரு முழு சுற்றி வர எத்தனை முறை ஒலிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? அதான் ஒரு முழு முறை சுற்றி வர எத்தனை டைம் ஒலிக்கும்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? 1 மணிக்கு 1 முறையும் ஒரு முறை சுற்றி வர, ஒரு முறை முழுமையாக சுற்றி வர எத்தனை முறை ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நீங்கள் பாருங்க, 1 மணிக்கு 1 முறை ஒலிக்குதா, 2 மணிக்கு 2 முறை ஒலிக்குது, கரெக்டா? அப்போ 11 மணிக்கு எத்தனை முறை ஒலிக்கும்? 11 முறை ஒலிக்கும். அப்போ 12 மணிக்கு எத்தனை மணி ஒலிக்கும்? 12. இப்போ ஒரு சுத்து அப்படின்றது வால் கிளாக்ல பாருங்க, வால் கிளாக்ல 12ல் ஸ்டார்ட் பண்ணி 12ல் முடிக்கிறது, அதாவது 12னா 0 ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் 12ல் முடிக்கிறது தான் ஒரு சுத்து. நீங்கள் 2 சுத்து வந்தால் தான் 24 மணி நேரம் கணக்கு வரும் இல்லையா? அப்போ ஒரு சுத்து அப்படின்னும் போது ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2வது மணிக்கு 2 முறை 3வது மணிக்கு 3 முறை 4 முறை அப்படி போயிட்டே இருக்கும்போது 12 மணி நேரத்துக்கு 12 முறை ஒலிக்குதா? அப்போ இது எத்தனை வாட்டி ஒலிக்கும்னா அது மொத்தத்தையும் கூட்டணும்ல. அப்போ என்ன பண்ணலாம்? n நேச்சுரல் நம்பர்ஸோடைய கூட்டுத்தொகை என்ன? அப்போ n ஈக்குவல் டு 12. அப்போ n இன்டூ n + 1 டிவைடட் பை 2. இப்போ என்ன வரும்? 12 இன்டூ 13 டிவைடட் பை 2 6 வச்சோம்னா 78 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒலிக்குதுன்னு அர்த்தம். இதோடைய கூடுதல் என்ன? ஃபார்முலா பாருங்க, டு ஃபைண்ட் த சம். இதோடைய கூடுதல் என்னன்னு கேட்குறான். இப்போ இது என்னன்னா இயல் எண்கள் அப்படின்ட்டு தெரியுது. 1லேருந்து ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். இயல் எண்கள்னா 1லேருந்து ஆரம்பிச்சா அது இயல் எண், போயிட்டே இருக்கிறது இயல் எண்கள். இதான் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொன்னோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். அப்புறம் முழு எண்கள் அப்படின்னா 0 1 2 3 அப்படி ஆரம்பிச்சு போகிறது முழு எண்கள்னு சொல்லிட்டு முழுக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஹோல் நம்பர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. முழு எண்கள்னா முழுக்கள் அப்படின்னா இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா என்ன வரும்? -3 -2 -1 0 1 2 3 இந்த மாதிரி போகிறது இன்டிஜர்ஸ். இது முழுக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எண்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இயல் எண்களை 2ஆக பிரிக்கலாம். இயல் எண்கள் எப்படி பிரிக்கலாம்னா ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு பிரிக்கலாமா? ஏன்னா 2 4 6 எல்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்கள், 1 3 5 7 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களாக இருக்கும். ஸோ இந்த 2 எண்கள் சேர்ந்தது தான் இயல் எண்கள் அப்படின்னு வரும். அது கூட ஒரு 0 சேர்த்தோம்னா அது முழு எண் அப்படின்ற மாதிரி வந்து என்ன ஃபார்முலா வரும் இதுக்கு? முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டேன். என்ன ஃபார்முலா எழுதி போட்டேன்? முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n இன்டூ n + 1 இன்டூ 2n + 1 டிவைடட் பை 6 அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதி. இப்போ இங்கே என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். n இன்டூ n + 1 இன்டூ 2n + 1 டிவைடட் பை 6. என்னோட வேல்யூ 10 இன்டூ 11 இன்டூ 21 டிவைடட் பை 6. 3 2 3 7 2 5. இப்போ என்ன வரும்? 55 இன்டூ 7 7 5 35 7 5 35 ஒரு 3 385. இதுதான் அதோட கூடுதல். கரெக்டா? இந்த கேள்வி இப்படி மாற்றி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு சதுரங்க பலகை இருக்கு இல்லையா, செஸ் போர்டு. சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா, சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதே கேள்விதான். இது வந்து எப்படி மாறப்போகுதுன்னா, இதுதான் சதுர பலகைன்னு வச்சுப்போம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 8 இருக்கும். அப்போ இது எப்படி சொல்லலாம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். இதுதான் வந்து அந்த ஒரு ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா? ஒரு ஸ்கொயர்னா இது ஒரு சைடு இது ஒரு சைடுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு சைடு இது ஒரு சைடு.
ஏ ஸ்கொயர் தானே ஃபார்முலா. அப்போது இங்கே ஒரு சதுரம் இருக்குன்னா 1 1 1 ஸ்கொயர், அப்போ ரெண்டாவது சதுரத்துக்கு 2 ஸ்கொயர், அந்த மாதிரி 8 ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது. அப்போ சதுரங்களின் சதுர பலகையில் உள்ள சதுரங்களின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் இருக்குது. கரெக்ட். அப்போ இது எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? 8 இன்ட்டு 9 இன்ட்டு 2 8 16 17 டிவைடட் பை 6. 3 2 3 3 2 4 என்ன வரும்? 12 இன்ட்டு 17 17 2 34 3 17 1 17 ஒரு 3 20 204 சதுரங்கள் அதில் இருக்கு. சாரி, அந்த சதுரங்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர். அது மொத்தத்துக்கு கூட்டினோம்னா என்ன வருது? 204 அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அடுத்து இதோட இது பாருங்க, இதோடைய கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது என்ன? இயல் எண்களின் கணங்களின் கூடுதல்னு சொல்லலாம். 1 கியூப் 2 கியூப் 1 2 3 4லாம் இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ். அதோடைய கியூபோடைய சம் என்னன்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் cubes of first n natural numbers. அதுக்கான ஒரு ஃபார்முலா எழுதி போட்டுருங்க. என்ன ஃபார்முலா அது? இல்லையா, அது எழுதி n into n plus 1 divided by 2 whole square ன்னு எழுதி போட்டுருங்க. n into n plus 1 divided by 2 whole square. இதுதான் ஃபார்முலா. இங்கே என்னோட வேல்யூ 10 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10 into 11 divided by 2 5 அடிச்சோம்னா இன்னும் வரும் 55ஓட ஸ்கொயரு. இப்போ ஆன்சர் வந்து 30 25. 3 6 9 என்ற கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு இல்லையா, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அதுல 30வது உறுப்பினை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. 30வது உறுப்பினை காண்க. என்னாவது உறுப்பினை காண்றதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு எழுதி போட்டேன். Tn ஈக்குவல் டு a + n - 1 இன்டூ டி. ஏன்றது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், ஃபர்ஸ்ட் டேர்ம். டின்றது பொது வித்தியாசம். இப்போ இதுல இருந்து பொது வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிங்க? ரெண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் 3. அதுதான் வந்து பொது வித்தியாசம். அப்போ Tn அப்படின்னா 30வது உறுப்பை கேட்குறாங்க. அப்போ Tnோட வேல்யூ 30, n ஈக்குவல் டு 30ன்னு அர்த்தம். இப்போ ஏவோட வேல்யூ முதல் உறுப்பு ஏன்றது 3 ப்ளஸ் 30 - 1 இன்ட்டு காமன் டிஃபரன்ஸ் என்ன? 3. அப்போ பண்ணுங்க 3 ப்ளஸ் 29 இன்ட்டு 3 29 3 என்ன வரும்? 87. 87 ஒரு 3 90. அப்போ 30வது ஒரு 3 6 9 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 30வது உறுப்பு 90. இந்த 7 ஃபார்முலா எழுதி போட்டேன்ல, அதுல ஃபர்ஸ்ட் வந்து முதல் n இயல் எண்களின் கூடுதல் n × n + 1 டிவைடட் பை 2 அது எழுதி போட்டேன். அடுத்த ஃபார்முலா என்ன எழுதி போட்டேன்? ஈவன் நம்பர்ஸ் எழுதி போட்டேன்ல, அதில் ஒற்றைப்படை எண்கள் எழுதி போட்டிருக்கேனா? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் காணும் அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர்னு எழுதி வச்சுங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஹார்ட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ்க்கு வந்து n × n + 1ன்னு எழுதி போட்டிருப்பேன். ஹார்ட் நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கும், n ஸ்கொயர்னு எழுதிங்க. இப்போ இங்கே பாருங்கள் 1 + 3 + 5 வந்து 35 வரைக்கும். இது எல்லாமே வந்து ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸ்னு சொல்லலாம். அப்போ இதோடைய கூட்டுத்தொகை காண்றதுக்கான ஃபார்முலா வந்து n ஸ்கொயர். இப்போ n ஸ்கொயர்னா இங்கே என்னோட வேல்யூ வந்து 35. இப்போ 35ஓட ஸ்கொயர் வந்து 12 25. ஆன்சர் அதான் 12 25. 35 × 35. எப்பவுமே இந்த 45 55 65 இந்த 5ல் முடிகிற நம்பர் இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்கொயர்லாம் எப்படி எடுக்கலாம்னா, இப்போ 55 இருக்குன்னா லாஸ்ட்டாக இருக்க இந்த டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த நம்பர், அதோட ஸ்கொயர் எடுத்துங்க 25ன்னு வந்துடும். அப்புறம் இது இந்த முந்தின நம்பர் எடுங்கன்னா இந்த முந்தின நம்பர் இன்டூ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 6. 5 3 5 6 30 அப்படின்ற. அதே மாதிரி இந்த கணக்குலையும் பாருங்க, 35னா 5 ஸ்கொயர் 25ன்னு எழுதியிருப்பேன். 3 இன்டூ அடுத்த நம்பர் 4 3 4 12.